இலங்கையில் நடைபெற்ற போர்க்குற்றம் தொடர்பாக சர்வதேச விசாரணை கோரி பராகுவே நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதுகுறித்து அனைத்துலக ஈழத்தமிழர் அவை வெளிவிவகாரத்துறை பொறுப்பாளர் திருச்சோதியுடன் நமது மூத்த ஆசிரியர் விஸ்வநாத் நிகழ்த்திய நேர்காணலை இப்போது பார்க்கலாம். எந்தெந்த நாடுகள் எல்லாம் தமிழீழ ஆதரவாளர்களுக்காக களமிறங்கியிருக்கிறது? அதாவது பரகுவே தென் அமெரிக்காவுக்கு போயிருந்தோம். தென் அமெரிக்காவுக்கு போயிருந்த போது பரகுவே அரசை சந்தித்தோம். அரசு பாராளுமன்றம், செனட் சபை, ஏன் ஜனாதிபதி மாளிகை கூட போயிருந்தோம். ஆகவே இன்று பரகுவே அரசு இலங்கையில் ஒரு சர்வதேச விசாரணை தான் தேவை என்பதை வைத்துக்கொண்டு ஒரு பிரேரணையை நிறைவேற்றியிருக்கின்றது. இந்த விவகாரங்களை பொறுத்தவரை அரசியல் சிக்கல்கள் என்னவெல்லாம் நீங்கள் சந்திக்கிறீர்கள்? அதாவது நாங்கள் ஒன்று பார்க்க வேண்டும், நாங்கள் புவியியல் அரசியலுக்குள் சிக்கப்பட்டிருக்கின்றோம். அதாவது உலகத்தில் எல்லா நாடுகளும் தமது நலன்களை கருதிதான் செயல்படுகின்றன. இனங்கள், மக்கள் என்ற அடிப்படையில் செயல்படுவது குறைவு. அதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். இலங்கையில் இறையாமையை பாதுகாக்கும் போது அங்கே பாதிக்கப்பட்டவர்கள் தமிழ் மக்கள். அந்த தமிழ் மக்களின் பாதுகாப்பு யார் பாதுகாக்கப் போகின்றார்கள்? அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்ட பிரேரணை அந்த மக்களின் பாதுகாப்புக்கு முக்கியமாக நாங்கள் பார்க்கின்றோம். அதை நாடுகள் புரிந்து கொள்ள வேண்டும். நாடுகள் புரிந்து கொண்டு மக்களை எப்போது பாதுகாக்க விழிக்கின்றார்களோ அன்றுதான் உலகத்தில் அமைதி வரும். இப்போ இந்தியாவுடைய நிலைப்பாடு, இந்தியாவை பொறுத்தவரை நீங்கள் அணுகுவதற்கு எந்த விதமான அங்கிருந்து உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வந்தது? இந்தியா எங்கள் நட்பு நாடு, எங்களோட சகோதர நாடாகத்தான் நாங்கள் காலங்காலமாக, இன்று நேற்றல்ல, நான் பிறந்த நாளிலிருந்து இந்தியாவை ஒரு நட்பு நாடாகத்தான் பார்க்கின்றோம். ஒரு காலத்தில் எங்கள் வீடுகளில் இந்திரா காந்தி அம்மையாரின் படங்கள் இருந்த நாடு அது. ஆகவே இந்தியா ஒரு நட்பு நாடாக, சகோதர நாடாகத்தான் பார்க்கின்றோம். இன்று இந்தியா தான் எங்களை பாதுகாக்க வேண்டியவர்கள், இந்திய அரசு தான் எங்களை பாதுகாக்க வேண்டியவர்.